முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தம்பி கீழே இறங்கு. சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிக்கிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு இருக்கு. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவி கேடா வாயில வாழைப்பழத்தை. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ். நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். தம்பி தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. நீயா ஒத்துக்கிற? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. எல்லா சூழ்நிலையும் நீ கீழே இறங்குப்பா. நீயா ஒத்துக்கிற வரைக்கும் நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. முடிஞ்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. யாரா நீ? தூய சக்தி ஹீரோடா. சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன சக்தி? திமுக ஒரு தீய சக்தி. கீழே இறங்கு. கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். ஐயோ அப்பா, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன். தம்பி கீழே இறங்கு. இதுல உட்காருறோம். தம்பி கொஞ்சம் டயர்டா நான் ஊந்துருவேன். கீழே இறங்குப்பா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. கிராம கீழே இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். அதே படத்துல தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற டிவி கேடா.
தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். கீழே இறங்குப்பா. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். கதை சொல்லிட்டு இருக்கமா? என்ன கதை? பேய் கதை. பேய் கதையாமா? பேய்க்கு பயப்படுறோம் தான். பேய பத்தியா பேசிக்கிட்டு இருப்பான். பேய் சினிமாவே பாத்துக்கிட்டு இருப்பான். பேய பத்தியா நினைச்சிட்டு இருப்பான். இப்ப பேய் கதைய சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ராத்திரி ஊரையில தூங்க விடாம இம்சை பண்ணுவான்டா. நீ கொஞ்சம் சொல்லண்டா. எனக்கு பேய் கதெல்லாம் தெரியும். ஆச்சி, நான் அதை சொல்ல அவனை கொஞ்சம் கூப்பிடேன்டா. ராகவா, நான் ஒன்னும் பயப்படலண்ணே. ரொம்ப தைரியமா தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அவன் தைரியமா தான் இருக்கான். நீங்க தான் அவனை பயன்படுத்த. திமுக ஒரு தீய சக்தி. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தி. ஸ்டாலின் அங்கிள், மை டியர் அங்கிள். 2026 சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. டேய் நீ ஏன்டா டேய் நீ அமைதியாரா? நான் ஆல்ரெடி கம்முன்னு உட்காந்து. டேய் எங்க வீட்டு பக்கத்துல ஆல்ரெடி இருட்டா அமைதியாரா டேய். தீய சக்தி. தீய சக்தி. தீய சக்தி. என்னப்பா நீ இப்படி ஊதிக்கு திரியுறீங்க? பெரிய மனுஷங்க வர்றோம், எம்எல்ஏ சேர்மன் எல்லாம் போற, அப்படி சின்ன பிள்ளைத்தனமா அப்படி சில்லண்டி பயில மாதிரி ஊதிக்கு திரியுறீங்க. என்ன காலையில வீட்டு பக்கம் சாப் ஐ லவ் யூ. இல்லன்னு சொன்ன அடிப்பேன். அசிங்கம் பிடிச்சவனே. நீனா எனக்கு வெறி ஆசை. அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அத்துமீறதுக்கு பேர் காதல் இல்ல. ஜில்ல வச்சுக்கிட்டு நினப்புல வாழணும். முன்ன எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஹலோ. தூங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஒழுங்கா போய் தூங்குங்க. நைட்டு தூங்கும்போது தலைகாணி கடையில ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தூங்குங்க. அப்பதான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும். குட் நைட்.